ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் மாமா என்னை ஊர்லேருந்து அழைக்கிறதுக்காக வந்தாங்கள்ல, அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது. இதில் சிகப்பு கலரில் ஒரு மீன் இருக்குது பாருங்களேன், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வேணாம்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மீனுக்காரன் சொன்னாங்க நல்லா இருக்குமா டேஸ்ட் அப்படின்ட்டு. ஏன்னா எந்த மீன் வாங்கினாலும் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க தானே, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் அசிங்கமாக இருக்குன்ட்டு வேணான்ட்டேன். பட் ஒரே ஒரு மீன் மட்டும் லாஸ்ட்டாக சும்மா போட்டாங்க. 100 ரூபாய்க்கு இல்லாமல் 100 ரூபாய்க்கு மட்டும்தான் மீன் வாங்கினேன். ஏன்னா சிக்கனும் வாங்குற பிளானில் இருந்ததுனால 100 ரூபாய்க்கு போதும் குழம்பு வச்சுக்கலான்ட்டு வாங்கினோம். ஒரு மீன் போட்டது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சாங்க அந்த மீன். ஆனால் நல்லா இல்லைன்னு நினச்சிட்டு வாங்கலை. இந்த பாருங்கள் எவ்வளோ மீன் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு குறையாமல் கொடுப்பாங்க அந்த மீன். அப்புறம் காலைல இட்லி அப்புறம் சட்னி வச்சு டிஃபன் முடிச்சிட்டோம். இவர் பார்த்தீங்க ஜோசியக்காரருங்க, கை ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நைட்டில் வந்து இந்த அறுப்பு சீசன்லலாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்தே இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நைட்டில் குடுகுடுப்பை அடித்து சொல்லுவாங்கள்ல, அவங்க காலையில் கை ஜோசியம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டிஃபன் காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. பார்த்துட்டு மாமா வரதுக்கு 11 மணி ஆகிடுச்சு. 11 மணிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இது இறால் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து காலையிலேயே பேங்க்கில் ஒரு வேலை இருந்துச்சு, ஜுவல் ஒன்று வந்து ரினியூவல் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நாங்கள் போயிட்டோம். அவங்க வந்து சாப்பிட்டாங்க, வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க ஹோட்டலில். நான் தம்பி காலைல சாப்பிட்டுட்டு ரெடியாக கிளம்பி இருந்தோம். அவங்க வந்த உடனே நாங்கள் பேங்க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். இறால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஃபஸ்ட் அக்கா தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மா வந்து வெளியில் வந்து உழவ வச்சுருக்காங்க. எதுக்கு சாதத்துக்காக வந்து வெளியில் உழவ வச்சிட்டோம். ஏன்னா நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன்லே, சாதம் வந்து வெளியில் தான் வடிப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாதம் வடித்தாச்சு. வடித்ததுக்கப்புறமா வெளி அடுப்பில் வந்து எங்கள் அம்மா தான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறாங்க. சிக்கன் கிரேவி வந்து நான் எப்படி தான் பண்ணினாலுமே எங்கள் அம்மா பண்ணுற சிக்கன் கிரேவி டேஸ்ட் நான் எங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாதுங்க. நான் பண்ணாலுமே அந்த டேஸ்ட்டு வரவே வராது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த எண்ணெயில் பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. டோட்டலாக என்ன போடுறாங்கன்னா இதிலே காட்டுறேன் பாருங்கள். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, அவ்வளோதான். பட்டை கிராம்பு இந்த பிரியாணியில் எதுவுமே போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது கட்டுற இது நல்லா வதக்கிக்கிறாங்களா. நானும் எங்கள் அம்மா பண்ணுறத பார்த்துருக்கேன், நிறைய டைம் கேட்டும் இருக்கேன். இங்கே வீட்டுக்கு வரும்போதுமே செய்யும்போது பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் நானும் செய்வேன். பட் அந்த டேஸ்ட் எனக்கு வரவே வராது. கைப்பக்குவம்னு சொல்லுவாங்களா, அதான் போலிருக்கு. யார் நிறைய பேர் எங்கள் அக்காங்க செஞ்சாலுமே வந்து அந்த டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி பண்ணுனா. அதுக்கப்புறம் வந்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இருக்குது. இஞ்சி பூண்டு அப்புறம் ஜீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே பேஸ்ட் பண்ணி போடுவாங்க, அவ்வளோதான். தூளுமே வந்து மசாலா நான் வந்து சிக்கன் மசாலாலாம் போடுவேன். எங்கள் அம்மா சிக்கன் மசாலாவுமே போட மாட்டாங்க. அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு சொல்லியிருந்தேனே, அப்புறம் பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி மோர் மிளகாய் மாதிரிலாம் கிடைக்கிது. அங்கே நம்ம ஊர் சைடில் இந்த நீட்டு மிளகாய் கிடைக்கும், காரமாகவும் இருக்குது. இங்கே காரமும் இருக்காது. இந்த மாதிரி மிளகாவே இங்கே கிடைக்கவே கிடைக்காதுங்க. மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துட்டு ஒரு பெரட்டி அப்படியே வச்சுட்டோம்னா லைட்டாக அந்த சிக்கன் வந்து தண்ணி விடுமா. அந்த தண்ணி விடுற டயத்தில் வந்து அப்புறம் மசாலா எல்லாமே சேர்ப்பாங்க. இது ஆக்சுவலாக இப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜீரகம், மிளகு, சோம்பு தனியாக அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு வந்து தனியாக அரைச்சி வச்சுப்பாங்க. இப்போ வந்து நிறைய இறாலுக்கு அப்புறம் சிக்கன் குழம்புக்கு இதுக்கெலாம் தேவைப்படும்ன்ட்டு எப்படியும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுட்டாங்க. அதனால் எப்போவுமே வெங்காயத்தை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அது தண்ணி லைட்டாக விட்டதுக்கப்புறமா மசாலா சேர்ப்பாங்களா. அப்போ தான் வந்து ஜீரக, மிளகு, சோம்பு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள்லாம் சேர்ப்பாங்க. இது வந்து எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சதுனால தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். தனி மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாகிடுமோன்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து இஞ்சி பூண்டு ஜீரக மிளகு சோம்புலாம் சேர்த்து அரைச்சி வச்சதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கறி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துப்பாங்க. எனக்கு இந்த அளவுலாம் தெரியாது, சும்மா குத்தி மதிப்பாக போடுவேன். எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி தான் சும்மா குத்தி மதிப்பாக தான் போடுவாங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதே மெத்தடில் தான் நானும் பண்ணுறேன். பட் எனக்கு டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குதுங்க. காதர்பாய் பிரியாணி மாதிரி
காதர்பாய் பிரியாணி வந்து டேஸ்ட்டு அண்ணனோட கைப்பக்குவம் நைட்டு தூக்கத்தில் கூட எழுந்து கையை நக்குவோம்பாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மாவோட சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிறாங்க அந்த சிக்கன்லேயே. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கல, சிக்கன் அந்த குழம்பு தூள் எல்லாமே சேர்த்துட்டு திரும்பவும் அந்த சிக்கன்லேயே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா இறங்கிடும். நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா குழம்புத்தூள் போடுவேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை இதனால் டேஸ்ட் மாறுதா என்னன்னு தெரியல. இதே மாதிரி நான் வச்சு பார்க்கலான்ட்டு இருக்கேன். நான் இப்போ தான் ப்ராப்பராக பார்த்துருக்கேன். வீடியோ எடுத்ததுனால நல்லா மெமரி மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணி பார்க்க போகிறேன், வருதா என்னன்ட்டு பார்ப்போம் அந்த டேஸ்ட்டில் அப்படின்ட்டு. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, சிக்கன் கிரேவிக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வெந்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்களா சிக்கன் மசாலா எதுவுமே சேர்க்கல. தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம் மிளகு சோம்பு அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் சேர்த்தே இருக்காங்க. உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் பண்ணிகிட்டு இருந்தது சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மீன் குழம்புங்க. மீன் குழம்புமே வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நைட்டுக்கு பண்ணுறதா தான் இருந்தது, நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு மதியமே குழம்பு வச்சாச்சு. ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. மீன் குழம்பும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இறால் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சுங்க. சாதமும் வடித்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் கிரேவி மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா மதியம் சாப்பிட வேண்டியது தான். இங்கே வந்து ரொம்ப திக்காகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க இதில். ஏன்னா காற்று அதிகமாக அடிச்சிச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைமும் வந்து சாப்பிட்ற டைம் தானே ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் பேங்க்லேருந்து வரத்துக்கே 1 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி உங்களுக்கு காலையிலேயே ஒரு 8 மணி போலலாம் வந்து சாப்பிட்ருந்துருக்காங்க கும்பகோணத்தில். சரி பசிக்குமேன்னு சொல்லிவிட்டு இதை வந்து சிக்கன் கிரேவியை வந்து உள்ளே செஞ்சிடலாம். ஏன்னா அடுப்பு ஃப்ரீ ஆகிடுச்சு, குழம்புமே ரெடி ஆகிடுச்சு, 2 குழம்புமே ரெடி ஆகிடுச்சா. சரி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மீன் குழம்பு ரெடியானதுக்கு அப்புறமா சிக்கன் கிரேவியை வந்து உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நாங்கள் ரெடி பண்ணியாச்சுங்க. இது எல்லாமே முடிஞ்சிருச்சா, ஓரளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்ப்பாங்க எங்கள் அம்மா. ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து கிரேவிக்கு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாதான், குழம்புக்கு அதிகமாக சேர்க்கலாம், பட் கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணுமா, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்குமா. இது ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்காங்க, நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து குழம்புக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா அந்தளவுக்கு தான் கிரேவிக்கும் சேர்ப்பேன். கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணுமா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூனு 2 டீஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். 2 டேபிள் ஸ்பூன் கூட கிடையாது, 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கணுமா. அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். அப்புறமா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. நான் வீடியோ எடுக்கிற பிளான் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அதனால் நான் அவங்க சாப்பிட்டு முடிக்கிற டயத்தில் தான் சரி வீடியோ எடுப்பேன். இதுக்குமே பாருங்கள் அவனை சாப்பிடவே விடலை. அவன் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் போல இருக்குது. வந்ததுலேருந்து மடியிலே தான் ஏறி உட்காந்துட்டு இறங்கவே இல்லை. சரி நானும் விட்டுட்டேன், உடம்பு முடியாமல் வேறு போயிடுச்சா, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மடியிலே ஏறி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். மீமி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இதுக்கப்புறம் வந்து நைட்டு மீன் குழம்பு, இப்போ வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, இறால் கிரேவி மட்டும் மதியத்துக்கு வச்சு சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாச்சு. அவ்வளோதாங்க. இதுவரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.